என்ன ஓவியா, அப்பா கூட வெளியே போறியா? ஹாய் அக்கா. இல்ல, நான் அம்மா வீட்டுக்கு போறேன். இன்னைக்கு தானே வந்த, அதுக்குள்ள ஓடுற? உனக்கு இன்னைக்கு என் கையால ஸ்பெஷலா சமைச்சு தரலாம்னு நினைச்சேன் தெரியுமா? இன்னைக்கும் நீங்க தானே செஞ்சு கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து சாப்பிடுறேன். என்ன பொழப்பு இது? பேசாம நீயும் அவள மாதிரி இங்கே வந்து இருந்துடலாம்ல. ஆனா அம்மா விட மாட்டாங்களே. அவங்க ஓகே சொன்னா நீ வந்துருவியா? தெரியல. ஆனா அவங்க ஓகே சொல்ல மாட்டாங்க. நான் அம்மா கூட, இனியா அப்பா கூட, இதுதான் லாஸ்ட் வரைக்கும். ஆனா அவளை விட நீ எவ்வளவோ பரவாயில்ல. எவ்வளவு அமைதியா சொல்ற பேச்ச கேக்குற. அவ வக்கீல் மாதிரி கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பா. என்ன அப்பாவும் பொண்ணு கனாலியே பேசிக்கிறீங்க? அது என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குல, அதே மாதிரி உங்களையும் எனக்கு பிடிச்சிருக்கு. அதான். ஓகே, நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணலாம். பாய் குயிலி அக்கா. ஏய், என்ன நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என் பேரையே மாத்திட்ட? நான் குயிலி இல்ல, குழலி. சொல்ல பாப்போம். ஓ சாரி சாரி. பாய் குழலி அக்கா. சார், நீங்க என்ன சத்தமே இல்லாம கமுக்கமா போறீங்க? அதான் ஓவியா கிட்ட பேசிட்டீங்க. அவ கிட்ட பேசினதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட பேசினது ஞாபகம் இருக்குல்ல? 1000 ரூபாய் ரெடியா எடுத்து வைங்க. அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். ஆபரேஷன் சுகுமார் இப்ப இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஆபரேஷனுக்கு போறேன்னு சொல்ற, ஒரு ஆல் தி பெஸ்ட் கூட சொல்லாம போறாரு. என்ன படிச்சு எப்படி டாக்டர் ஆனாரோ? முதல்ல என் பேரு சொல்றாரு உங்க சார். நான் தான் குழலி. இந்த உலக மகா ஃப்ராட கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் நேர்ல பாக்குறேன். வாய் கூசாம அள்ளி விட்டுருக்கீங்க. இந்த டைவர்ஸ் ஆனதை மறைச்சு பொண்டாட்டி வெளிநாட்டுல இருக்கான்னு சொன்னீங்க. 2 பிள்ளைங்க இருக்கிறத மறைக்க அன்னைக்கு ஓவியாவ இனியா இனியான்னு கூப்பிட்டு டிராமா போட பாத்தீங்க. சரி, போனா போகுதுன்னு அந்த பிள்ளைங்களுக்கு பாவம் பார்த்தா, இது இருக்கிறதுல பெரிய புழுகா இருக்கு. இந்த வக்கீல்னா எங்களுக்கு பிடிக்காதுன்னு அன்னைக்கு சொன்னோம்ல, அதுக்கப்புறமும் தைரியமா டாக்டர்னு ஏமாத்திருக்கீங்க. இல்ல குழலி, அது வந்து இதுல அவ வேற. எங்க அப்பா டாக்டரு, நினைச்ச நேரத்துக்கு தான் வருவாருன்னு எங்களையே மிரட்டிட்டா தெரியுமா? மா, தண்ணி வேணுமா? என்ன கிண்டலா? பின்ன என்னமா நீங்க அவரை பேச விடாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க. அதான் அவர் பேசுனத கேட்டுமே. வாய திறந்தா பொய். எப்பப்பா முடியல. இங்க பாருங்க குழலி, டைவர்ஸ் ஆச்சுன்னா வீடு கொடுக்க மாட்டாங்க, வக்கீல்னு சொன்னா வீடு கொடுக்க மாட்டாங்கன்னு அந்த புரோக்கர் தான் சொன்னாரு. நான் எதையுமே மறைக்கணும்னு பிளான்லாம் பண்ணல. அன்னைக்கு என் பொண்ணை வச்சுக்கிட்டு எங்க போறதுன்னு கூட எனக்கு தெரியல. அதனால வேற வழி இல்லாம நான் அமைதியா இருந்துட்டேன். தப்புதான், மன்னிச்சுக்கோங்க. இப்ப கூட நான் இனிய ஓவியாக்காக மன்னிக்கிறேன். இன்னும் வேற என்னெல்லாம் பொய் சொல்லிருக்கீங்க? மொத்தத்தையும் இப்பவே சொல்லிடுங்க. இல்ல குழலி, இதுக்கு மேல வேற எந்த பொய்யும் இல்ல. நீங்க என்ன நம்பலாம். ஆனா என்ன? உங்க பாட்டி கிட்ட மட்டும் சொல்லிராதீங்க. சொல்ல மாட்டேன். அது எதுக்காக தெரியுமா? நீங்க எனக்கு பண்ண பெரிய உதவிக்காக தான். நானா? நான் என்ன உதவி செஞ்சேன்? நீங்க சொன்னதுதான் கரெக்ட். இந்தாங்க. வைங்க, பணத்தை உள்ள வைங்க. என்ன ஆச்சு? நான் அந்த ஆளு வேலை செய்யற இடத்துக்கு போயிருந்தேன். அவன் ஒரு தப்ப செஞ்சுட்டு கையும் களவுமா மாட்டிக்கிட்டு தர்மடி வாங்கிட்டு இருந்தான். அவனை எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வரதுக்குள்ள தப்பிச்சு ஓடிட்டான். ஆனா இப்படி வாய் வார்த்தையா சொல்றதை விட ஆதாரம் இருந்தாதான் இந்த கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். இருக்கே, ஆதாரம் வச்சிருக்கேன். என் கூட வந்த ஆட்டோ டிரைவர் போன்ல வீடியோ எடுத்திருக்காரு, இங்க பாருங்க. அன்பு
சிவம், இது நம்ம ஆ ஆ ஆ. வாங்கக்கா. மலர், வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல? நடந்தத மறந்துரு. இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். சிரிச்சு சந்தோஷமா இரு மலர். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ. வீடு கிடைச்சதே எனக்கு பாதி ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருச்சு. அக்கா, இன்னைக்கு நல்ல நாள் சொன்னாங்க. பால் காய்ச்சிடலாமா? என்னாச்சுக்கா? பால் காய்ச்ச பாத்திரம் எதுவுமே இல்லையே. நாங்க வெறும் துணிமணியோட தான் கிளம்பி வந்தோம். நீ கேட்டதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் வேணும்னு ஞாபகம் வருது. அவ்வளவுதானே. எங்க வீட்ல ஒரு அடுப்பு சும்மா தான் இருக்கு. இப்பதான் காம்போ ஆஃபர்னு ஏகப்பட்ட பாத்திரம் குடுக்கறாங்களே. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க வீட்டை கிளீன் பண்ணி வச்சிருங்க. வரேன்க்கா. ஆ? இரு, நான் பணம் தரேன். அக்கா, சென்னைக்கு வரும்போது இப்படி ஒண்ணும் இல்லாம வந்த நிறைய பேர் சந்தோஷமா இருக்கறத பாத்திருக்கேன்க்கா. நீங்களும் அப்படி ஆனதுக்கு அப்புறம் சேர்த்து வாங்கிக்கிட்டா போச்சு. கூட 100-200 சேர்த்து தர மாட்டீங்களா என்ன? சரிங்கக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன். ம், சரி சரி, வா மலர், நாம வீட்டை கிளீன் பண்ணுவோம். என்ன முழிக்கிறீங்க? 2-3 நாளைக்கு சாப்பாடுக்கு காசே வரலையே. குடுக்கற ஐடியா இருக்குல்ல? ம், தந்துடுறேன். சொன்னா போதாது, கொண்டு வந்து குடுக்கணும். நீங்க படுக்க காலையில கோட்டை ஒளிச்சு வச்சுட்டு போயிடுவீங்க. என் கையில இப்ப காசே இல்லையே. விளக்கு வச்சதுக்கு அப்புறம் காசு வாங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன். ம், பாட்டிக்கெல்லாம் எதுவும் தெரியாது. நான் எதுவும் சொல்லல. நீங்க எதுவும் டென்ஷன் ஆக வேண்டாம். இன்னைக்கு டிஃபன் ஸ்பெஷலா உங்களுக்காக செஞ்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு காசெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீ தான். என்ன திடீர்னு கவனிப்பெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு? அதுவா? அது ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒண்ணுன்னதும் உங்களுக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு பாருங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள பைக்க ஸ்டார்ட் பண்ணி போன ஸ்பீட் இருக்கே, அதுக்குதான். ஃபர்ஸ்ட் ஏன் அவ்வளவு கோவமா கிளம்புனீங்கன்னு எனக்கு புரியல. அப்புறம் உங்க அசிஸ்டன்ட் ஜஸ்டிஸ் இருக்காருல்ல, அவர் தான் சொன்னாரு உனக்காக தாமா போறாருன்னு சொல்லி. நமக்கு ஒண்ணுன்னா கேட்க கூட ஆள் இருக்காங்கன்னு எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. யோ ஜஸ்டிஸ், எல்லாம் உன் வேலைதானா? நான் அன்புக்காக போனது தெரியாம இவ இவ்வளவு சந்தோஷப்படுறாளே, பாவம். உண்மையை சொல்லிடலாமா? ஏற்கனவே பொய் சொல்றேன் தான் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கா. பொய் கொஞ்சம் ஓவரா தான் சொல்றீங்க. ஆனாலும் நீங்க அவ்வளவு ஒண்ணும் மோசம் இல்ல. பாட்டி கிட்ட அதான் நான் சொல்லலன்னு சொல்றேன்ல. இனிமேலும் நான் சொல்ல மாட்டேன். நீங்க டாக்டராவே இருந்துட்டு போங்க. ஆனா பாட்டிக்கு லேசா தலை வலிச்சா கூட ஏதாவது மருந்து கேக்கும். அது மட்டும் குடுத்துறாதீங்க. ஆனா எப்படிதான் இவ்ளோ பொய் சொல்ல தைரியம் வந்துச்சோ? ஒண்ணு கூட உண்மை இல்ல. இப்ப கூட உங்க தம்பின்னு ஒருத்த வந்திருக்கான். என்ன ஏதுன்னு விசாரிச்சா உங்க அத்தை பையன்னு சொல்றான். ஏன் தம்பியா? எங்க இருக்கான்? நீங்க ஒண்ணு பதறாதீங்க. அவன் வந்து இனியா சொன்னான்னு என்ன கூப்பிட்டு கதவை திறக்க சொன்னான். கதவை திறந்ததும் சரவண மாமான்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டாளே. ஓ, எப்படி இருக்க அன்பு? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? இந்த நிலைமையில நான் இருக்கணும் தானே நீ ஆசைப்பட்ட. இப்போ உனக்கு சந்தோஷமா? அன்பு, உண்மை தெரியாம நீ பேசிட்டு இருக்க. எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். தெரிஞ்ச வரைக்கும் போதும். நீ ஊரை விட்டு ஓடி வரணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆமா, நான் அங்கேயே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு செத்துருக்கணும் இல்ல? ஏன் அன்பு இப்படி எல்லாம் பேசுற? நான் கோவத்தை அடக்கிட்டு பேசிட்டு இருக்க சிவம். உன்னை மறுபடியும் என் வாழ்க்கையில சந்திக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா விதி உன்னை சந்திக்க வச்சிருச்சு. என்ன பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால அப்படி பேசுறேன். நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டதாவே இருக்கட்டும். எனக்கு உன்கிட்ட பேச பிடிக்கல, உன்னை பார்க்க பிடிக்கல. ப்ளீஸ் எதுவும் பேச வேண்டாம். எந்த காரணமும் சொல்ல வேண்டாம்.
நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். யார் முகத்திலையும் முழிக்க கூடாதுன்னு இந்த ஊருக்கு ஓடி வந்த சிவம், இங்கேயும் வந்து என் நிம்மதியை பறிக்கிறியே. அன்பு, நான் சொல்றது ஒரே ஒரு முறை கொஞ்சம் கேளு. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். ஏன் என்ன பின்தொடர்ந்து வர? தயவு செஞ்சு என்ன விட்டுடு. நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. இல்ல அன்பு, எதுவும் முடியல. சத்தியமா நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டுலாம் வரல. இது தற்செயல நடந்த விஷயம். இதை என்ன நம்ப சொல்றியா? நம்பிதான் ஆகணும் அன்பு. உன்னை பாப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள இருக்கிற பந்தம் இன்னும் முடியலன்னு தான் எனக்கு தோணுது. ப்ளீஸ், நான் சொல்றத நம்பு அன்பு. நான் யாரையும் எதையும் நம்ப நான் தயாரா இல்ல. நான் என் குழந்தைங்க என்ன என் லைஃப் நிம்மதியா போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. இன்னும் எனக்கு டென்ஷனாவே இருக்கு. பரவாயில்ல விடு உஷா, நாங்களே அதை மறந்துட்டோம். இல்ல மலர், நீங்க வரும்போது நான் இங்க இருந்திருக்கணும். திடீர்னு கிளம்ப வேண்டியதா போச்சு. என்னால இன்ஃபார்ம் கூட பண்ண முடியல. நான் வீட்டு சாவிய கொடுத்துட்டு தான் வர சொன்னேன். என் ஹஸ்பண்ட் தான் மறந்து போய் கையோட எடுத்துட்டு வந்துட்டாரு. ரொம்ப சாரி. சாரிங்க. ஏதோ நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு, விடுங்க. இங்க நடந்ததை நினைச்சா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா சுகுமாரோட அப்பா ரொம்ப வருஷமா எங்க கிட்ட வேலை பார்த்திருக்காரு. நல்ல விசுவாசி. அதுக்காக தான் நான் விட்டுட்டேன். போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் வேணாமா? அன்னைக்கு அடிச்சு அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டோம். அதுவும் இல்லாம கெட்டவன்னு தெரிஞ்ச பிறகு நீ அவனை வேலையை விட்டு அனுப்புனதே அவனுக்கு பெரிய தண்டனை தான். நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காம மறுபடியும் எங்க வீட்ல வந்து தங்கலாம்ல? பரவாயில்லம்மா, நாங்க தனியா வீடு பாத்துட்டோம். நல்ல இடமா அமைஞ்சிருச்சு. நிஜமா என் மேல கோவம்லாம் எதுவும் இல்லல்ல? சேச்சே, சத்தியமா இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், என் பேரு அன்பு, அன்பு செல்வி. எனக்கு ஊரு மதுரை. இங்க வேகன்சி இருக்குன்னு கோமதி சொன்னாங்க. ஆமாமா, எங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து சொந்தமா துணிக்கடை நடத்திட்டு வந்தோம் சார். சரி. ஆனா ஃபேமிலி சிச்சுவேஷன், அதுக்காக நான் இங்க வர வேண்டியதாயிடுச்சு சார். சார், என் சர்டிபிகேட். இல்ல, இருக்கட்டுமா. 1 செகண்ட். சந்திரா, அந்த 2 பேக்லயும் 30 சாரி போட்டு வச்சிருந்தோம்ல, அந்த 2 பேக்கையும் உள்ள கொண்டு வாங்க. இதுல 30 சாரி இருக்கு. ஒரு வாரத்துல இதை நீங்க வித்து கொடுக்கணும். நீங்க விக்கிற ஒவ்வொரு புடவைக்கும் உங்களுக்கு கமிஷன். ஏமா, என்னாச்சு? சார், நான் ஒரு ஃபேஷன் டிசைனர், சேல்ஸ் கேர்ள் இல்ல. இந்த புடவைய வீடு வீடா கொண்டு போய் விக்க சொல்றீங்க? என் ரெஸ்யூமை பாருங்க சார், உங்களுக்கே தெரியும். அதுக்கான அவசியம் இல்லம்மா. நீங்க பெரிய காலேஜ்ல ஃபேஷன் டிசைன் படிச்சிருக்கீங்க, சொந்தமா கடையை வச்சு தொழில் பண்ணிருக்கீங்கன்னு கோமதி சொன்னாலே. அப்புறம் ஏன் சார் என்ன இந்த மாதிரி வேலையை செய்ய சொல்றீங்க? இப்போதைக்கு இந்த வேலைக்கு தான் ஆள் தேவைப்படுது. நீங்க உங்க படிப்புக்கு ஏத்த வேலையை எதிர்பார்த்து வந்திருக்கீங்க. ஆனா நான் கோமதி கிட்ட சொன்னது இந்த வேலைக்கு தான். நீங்க வேணா ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க, நல்லா யோசிச்சு ஒரு பதில் சொல்லுங்க. வரேன் சார். தேங்க்யூ. வீடு கிடைச்சிருச்சா? எனக்கு ஒரு வீடு வாடகைக்கு கிடைச்சிருக்கு. அதை விட முக்கியமா எனக்கு ஒரு வேலையும் கிடைச்சிருச்சு. ஏய், நல்ல விஷயம் டி. உனக்கு நல்ல நேரம் சீக்கிரம் வரணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டே இருப்பேன். கங்க்ராட்ஸ் டி. அம்மா, எங்க வேலை? பெரிய கம்பெனி தானே? நல்ல கம்பெனி கீதா. பட் இவ்வளவு நாள் கஸ்டமர்ஸ் நம்மள தானே தேடி வருவாங்க. ஆனா இது நாம கஸ்டமர்ஸ் தேடி போற வேலை. டிசைன்ஸ் எல்லாம் டைரக்டா கொண்டு போய் கஸ்டமர் கிட்ட கொடுக்கணுமா? புடவையவே டைரக்டா கொண்டு போய் கொடுக்கணும்.
ஒரு புடவைக்கு இவ்ளோன்னு கமிஷன். ஏய், வீடு விட போய் புடவை விற்க போறியா? நீ என்ன லூசாடி? உன் தகுதி என்னன்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்றியா? நான் இந்த வேலைய சந்தோஷமா தான் செய்ய போறேன். அன்பு, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நல்ல டிசைனர்னு எப்ப வேணா ப்ரூவ் பண்ணலாண்டி. ஆனா ஒரு அம்மாவா என் குழந்தைங்களை பாத்துக்க எது சரியோ அதுதான் நான் இப்ப செய்யணும். தெளிவா இருக்கேன். எதையாச்சும் பேசி என்ன குழப்பாத. இனியா, இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லக்கா, சரியாயிடுச்சு. நான் தான் ஓம வாட்டர் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு? இல்ல, உங்ககிட்ட சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தேன். இவ ரொம்ப வலியில துடிச்சுக்கிட்டு இருந்தா. என்னால இவளை அப்படி பார்க்கவே முடியல. அதான் தூக்கிட்டு ஓடிட்டேன். அதுக்குன்னு இப்படியா வீட்டை கூட அப்படியே திறந்து போட்டுட்டா போவீங்க? உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். இப்படி நீ கீழே வருவேன்னு தெரியும். அதான் எனக்கு ஒண்ணுமே ஓடல. இது வரைக்கும் இவளுக்கு இப்படி வந்ததே இல்ல. என்ன இனியா, உனக்கு இப்படி வயிறு வலிச்சதே இல்லையா? வந்திருக்கு நிறைய தடவை. வயிறு வலிச்சா பாட்டி ஓம வாட்டர் குடுப்பாங்க, இல்ல ஜீரகம் வாட்டர் குடுப்பாங்க. கேட்டீங்களா? நான் சொன்னப்ப உனக்கு என்ன தெரியும்னு என்ன கேள்வி கேட்டீங்க? ஆமா, டாக்டர் என்ன சொன்னாரு? என்ன ரெண்டு பேரும் கண்ணுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்க? என்ன சொன்னாங்க அந்த ஒரிஜினல் டாக்டர்? அவங்களும் ஓமம் வாட்டர் தான் கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் ஏதோ மருந்தால எழுதி கொடுத்தாங்க. இப்ப வச்சு உங்களுக்கு புரியுதா சார்? ஆமா, இந்த டாக்டர் ஃபீஸ் எவ்வளவு கொடுத்தீங்க? 250. தேவையா இது? ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிருந்தா இந்த ஓம வாட்டரை கொடுத்துட்டு 20 ரூபாய் வாங்கிட்டு பேசாம போயிருப்பேன். இதுக்குள்ள எல்லாரும் நிம்மதியா தூங்கி இருக்கலாம். வா, இதை இப்படியே விட்டுற கூடாது. வயித்துல கொஞ்சம் எண்ணெய் தடவி விடுற. இந்தா வா. என்ன நம்ம நிலைமை? வீட்டு பிரச்சனைய வேலையில காமிக்கிறது சரியில்லை அண்ணி. நீங்க ஒரு கம்பெனியோட டிசைனர். முதல்ல உங்களோட காஸ்டியூம், அப்பியரன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தானே எல்லாருமே நோட் பண்ணுவாங்க. ஐயோ, நாம புடவை சேல்ஸ் பண்ண போறோம்னு இவளுக்கு தெரியாதுல்ல. மறந்தே போய். என்ன நீ என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல மலர், நீ சொல்றதும் கரெக்ட் தான். நீ கிளம்பு, நான் சாரி எல்லாம் மாத்திட்டு ரெடி ஆயிட்டு போய்க்கிறேன். அப்படியா? 2 பேரும் ஒன்னா கிளம்பலான்னு நினைச்சேன். ஆமா, உங்க ஆபீஸ் எந்த ஏரியா நீ? அது கோமதிக்கு தான் தெரியும். எனக்கு சரியா ஞாபகம் வரல. நான் அவ ஆட்டோல தான் போக போறேன். ஈவினிங் வந்து பேசிக்கலாம். நீ கிளம்பு, லேட் ஆகுது பாரு. ஆமா நீ, நான் கிளம்புறேன். கலை பாரதி, பாய். பாய் அத்தை. வரும்போது கேக் வாங்கிட்டு வாங்க. சரிடா, நான் வாங்கிட்டு வரேன். பாய் நீ. சாப்பிட்டு முடிக்க போறேனே. நல்ல வேளை ஒன்னா கிளம்பலான்னு அடம் பிடிக்காம கிளம்பிட்டா. நான் எப்படி இத மறந்தேன்? கலை, பாரதி, அம்மா கிளம்புறேன். சேட்டை பண்ணாம வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். பசிக்கும் போது எடுத்து சாப்பிடணும். சரிம்மா. அம்மா, நீங்க சாரி மாத்தாம போறீங்க? மாத்தணும்னு தான் நினைச்சேன். ஆனா அம்மாக்கு லேட் ஆயிடுச்சுல்ல, அதனால அப்படியே கிளம்புறேன். சரி, சாப்பிட்டு முடிச்சிட்டு உட்காந்து படிச்சிட்டு இருக்கணும். நான் கதவை பூட்டிட்டு போறேன். அத்தை வர வரைக்கும் அமைதியா இருக்கணும். ஓகேவா? பாய். பாய். பாய்.
மலர், என் மேல கோவமா இருக்கியா? கோவம்லாம் இல்ல அண்ணி, அவ்வளவு வேதனையா இருக்கு. எப்படி அண்ணி உங்களால ரோட்ல உங்களை அப்படி பார்த்ததும்? மலர், இந்த வேலைய நான் மனசார சந்தோஷமா தான் செய்யறேன். இப்ப நாம இருக்கிற நிலைமையில இந்த வேலையதான் செய்வேன்னு அடம் பிடிக்கிறத விட கிடைச்ச வேலைய சரியா செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன அண்ணி, இப்ப எனக்கு வேலை இருக்கு, அடுத்த மாசம் சம்பளம் வந்துரும். நீங்க கொஞ்ச நாள் இருங்க, கலை பாரதிய கூட நல்ல ஸ்கூல்ல சேர்த்துடலாம். இந்த வேலைய நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு பாக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல அண்ணி. இல்ல மலர், எல்லா பாரத்தையும் உன் தலையில இறக்கி வைக்க என்னால முடியாது. அண்ணி, நீங்க கொஞ்ச நாள் இருங்க, உங்க திறமைக்கும் அனுபவத்துக்கும் இங்க நல்ல வேலை கிடைக்கும். எனக்கு வேலை இருக்கிறதால நீங்க டைம் எடுத்து வேலை தேடுங்க. எப்போ நம்மள கண்டுபிடிச்சு காசை உடனே கூடனே கேட்பாங்கன்னு தெரியாது. அப்படி ஒரு நிலைமையில தான் நம்ம ஊரை விட்டே வந்திருக்கோம். இப்ப ஒரு புடவை வித்தா 500 ரூபாய் வரைக்கும் கமிஷன் கிடைக்கும். இத சரியா செஞ்சு கொடுத்தா அந்த கம்பெனிலேயே நல்ல வேலை கிடைக்கும். அது வரைக்கும் நீங்க இப்படி வீடு வீடா போய் புடவை விற்க போறீங்களா? அனி, நீங்க ஒரு முதலாளி ஸ்தானத்துல இருந்துட்டு எப்படி உங்களால இதெல்லாம் செய்ய முடியுது? மலர், நாம இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கோம். இமேஜ் பார்க்காம உழைக்கணும். உழைச்சு மறுபடியும் அதே மாதிரி ஒரு இடத்துக்கு நாம வருவோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு மலர். அதனால ப்ளீஸ் என்ன என் போக்குல வேலை செய்ய விடு. சரி வா, தூங்க போலாம். காலையில நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ல, வா. எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க என் அண்ணி. தான் வாழ்க்கையும் கெடுத்துட்டு இவங்க லைஃபையும் இப்படி கெடுத்துட்டு என்ன? நான் வந்து வாங்கினா நீ கோவப்பட்டு வாங்காம போயிட்டேனா என்னால தாங்கிக்க முடியாத அன்பு. என்னால உனக்கு செய்ய முடிஞ்ச உதவி இது மட்டும்தான் அன்பு. இது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்? என் புடவைய வாங்கிக்கிட்டது எனக்கு பெரிய ஹெல்ப்புங்க. நீங்க தந்த புடவைக்கு பதிலா நான் காசு கொடுத்தேன், அவ்வளவுதானே. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் புடவை வாங்கினேன். ஏன் தெரியுமா? நான் உங்க தைரியத்தெல்லாம் பார்த்து ரொம்ப மறைச்சு போயிட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தாலும் யாருமே இல்லாம யாரையுமே தெரியாம என்ன பண்ண போறோன்னு மனசுல சில நேரம் பயம் தலை தூக்கதான் செய்யுது. ஆனா அந்த மாதிரி நேரத்துல உங்கள மாதிரி நல்லவங்களை பார்க்கும் போதுதான் மறுபடியும் வாழ்றதுக்கே நம்பிக்கை வருதுங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம், இல்லனா நீங்க எனக்கு கால் கூட பண்ணலாம். சரிங்க, நிச்சயமா. நான் கிளம்புறேன். முடியாதுங்க. அதனால்தான் பொருளா பரிசா கொடுக்கறேன். வேண்டான்னு சொல்லாம எடுத்துக்கோயே. எனக்கு இது ரொம்ப புதுசா இருக்கு. இது வரைக்கும் யாருமே எனக்கு இந்த மாதிரி புடவையெல்லாம் வாங்கி கொடுத்ததே இல்ல. குழலி, நீ செய்யற ஹெல்ப் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்ல, உனக்கு கல்யாணம் முடிவானா புடவை வாங்கி தரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது இப்போ நின்னு போச்சு. சரி, புடவை வாங்கி கொடுத்தாலாச்சும் நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சுதான் வாங்கி கொடுத்தேன். போதுமா? இந்த காரணம் கொஞ்சம் ஏத்துக்க முடியாத மாதிரி தான் இருக்கு.
ஆனா நீங்க சொன்னதை கேட்க சந்தோஷமாவும் இருக்கு. தேங்க்ஸ். இது எல்லாமே எனக்கு தானே? ஆமா, உனக்கு தான். இத சாப்பாட்டு காசுல கழிச்சிட மாட்டீங்களே? அப்படி எல்லாம் பண்ண மாட்டோம். தேங்க்ஸ். யாரு வண்டி இது? நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. யாராச்சும் வீட்டுக்கு வந்திருப்பாங்களோ? வீடு தேடி வர அளவுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லையே. ஒருவேளை மலர் கூட வேலை செய்யறவங்க யாராச்சும் வந்திருப்பாங்களோ? சாவியோட நிறுத்திட்டு போயிருக்காங்க. யாரா இருக்கும்? மலர், இங்க வா. அம்மா பாத்து. மலர், யார் வண்டி இது? புது வண்டிய வேற இருக்கு. சாவிய விட்டுட்டு போயிருக்காங்க. உள்ள யாராச்சும் வந்திருக்காங்களா? ஆமா அண்ணி, புது வண்டி மாதிரி தான் இருக்கு. ஆனா வீட்டுக்கு யாரும் வரலையே. யார் வண்டியா இருக்கும்? யார் வண்டியா இருந்தா என்ன? வண்டி நல்லா இருக்குல்ல, பாருங்க. சாவியை கூட வச்சுட்டு போயிருக்காங்க. வாங்க, நம்ம எல்லாரும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். என்ன விளையாடுறியா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி புது வண்டிய சாவியோட நிறுத்திட்டு போயிருக்காங்க. இதுல நீ ரவுண்ட் வேற போலான்னு சொல்ற? அம்மா, அந்த பொறுப்பில்லாத ஆள் யாருன்னு தெரியுமா? நம்ம மலரத்துதாம்மா. ஆமாம்மா, அத்தை வரும்போது புது வண்டியில தான் வந்தாங்க. என்ன சொல்றாங்க இவங்க? வாட்ச்மேன், வாட்ச்மேன். அம்மா சொல்லுங்கம்மா. கண்டு உங்களையும் வீட்டுக்குள்ள விடுறதுக்கு தான் உன்னை வாட்ச்மேன் வேலைக்கு வச்சிருக்கேனா? உன்னால வேலையை ஒழுங்கா பார்க்க முடியாதா? இல்லம்மா, புடவை வைக்க வந்தேன்னு சொன்னாங்க. வாட்? புடவை வைக்க வந்தாங்களா? ஆமா, நான் புடவை விற்கதான் வந்தேன். ஆனா இது உங்க வீடுன்னு தெரியாது. இனியாவ பார்த்தேன், அதான் உள்ள வந்தேன். யோ போயா. ஓகே சார். இனியா, என்ன பழக்கம் அது? ரோட்ல போறவங்க எல்லாம் வீட்ல உட்கார வச்சு பேசிட்டு இருக்க. அவங்க ஒண்ணு ரோட்ல போறவங்க இல்ல. அன்பாண்டி உங்களுக்கு தெரியும் தானே? தெரியாத மாதிரி சொல்றீங்க. பாத்தியா பாத்தியா, இனியா கூட கூட பேசுறா. ஏய், வீட்ல வச்சு ஏன் மானத்தையும் ஓவியா மானத்தையும் வாங்கினா அது உனக்கு பெருசா தெரியல. உன் கூட பிறந்தவள அடிச்சிருக்கா, அதுவும் உன் கண்ணுக்கு எதிர்க்கையே. உனக்கு அப்ப கூட புத்தி வரல. எல்லாம் அவ அப்பனோட திமிரு அப்படியே இருக்கு பாரு. ஏன் என் மேல இருக்கிற கோவத்தை இனிய மேல காட்டுறீங்க? ஏய், நீ எல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது. நீ பண்ண பாவத்துக்கு தான் தண்டனையா இப்படி தெரு தெருவா கேவலமா புடவை வித்துட்டு இருக்க. இன்னும் உன் திமிரு அடங்கல. தெரு தெருவா புடவை வித்தாலும் நான் கௌரவமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஓ, அப்போ நாங்கெல்லாம் கௌரவமா வாழலன்னு சொல்றேன். தேவையில்லாம நான் சொல்லாதது எல்லாம் சொல்றீங்க. இங்க பாருங்க, ஏதோ ஒரு வீடுன்னு தான் நான் உள்ள வந்தேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. என்ன மன்னிக்கிறது? ஆள் இல்லாதப்ப வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு குழந்தைகிட்ட ஏதோ சொல்லி கொடுத்து மனசு கலைக்கிறியா? ஐயோ, என்னங்க நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க? அம்மா, அவங்க என்ன எனக்கு தப்பா சொல்லி கொடுக்கலமா. நான் தான் அவங்கள உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இனியா, இதுக்குதான் நான் உள்ள வரமாட்டேன்னு சொன்னேன். சாரி இனியா, நான் வரேன் இனியா. ஏய், ஹலோ, நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு போற. என்ன பண்ணணும்? புடவை வைக்க தானே வந்த, வித்துட்டு போ. நிஜமாவே இதுல புடவைதா இருக்கா இல்ல ஊறுகாய் பாட்டில் அது இதுன்னு வச்சிருக்கியா? ஏன் மேடம், எனக்கெல்லாம் புடவை வைக்க மாட்டீங்களோ? என் வேலை அது.
புடவை பிடிச்சிருந்தா பாக்குறியா? இந்தாண்டா. வேற இனியா, நீ ஏன் நிக்கிற? உட்காரு. பரவாயில்ல. ஓ, இதங்க வச்சிரு. செல்வி, செல்வி இங்க வா. அம்மா சொல்லுங்கம்மா. இதுல உனக்கு பிடிச்ச 2 புடவை எடு. இல்ல வேண்டாம்மா, எனக்கு எதுக்குமா இப்ப புடவையெல்லாம்? எடுத்துக்கோ. சரிங்கம்மா. அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி, நீ போயிட்டு ஒரு காஃபி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. செக்யூரிட்டி. ஐயா, நீ தானே உங்களை உள்ள விட்ட? ஆமாங்க. உன் பொண்டாட்டிக்கு 2 புடவை எடுத்துக்கோ. இல்ல வேணாங்க, இருக்கட்டும். யோ, எடுத்துக்கையா. இன்னொரு புடவை எடுத்துக்கையா. நன்றிங்க. நன்றிங்கம்மா. வரங்கம்மா. என்ன பாக்குற? இப்ப இந்த சாரீஸ் எல்லாம் எனக்காக பார்த்த நினைச்சியா? இந்த மாதிரி புடவையெல்லாம் என் வீட்டுல வேலை செய்வாங்கல்ல, அவங்க தான் கட்டுவாங்க. என்ன அப்படிதானே? அம்மா காஃபிமா. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? இவளுக்கு காஃபி கேட்டா இந்த மாதிரி கப்ல தான் கொண்டு வருவியா? மன்னிச்சிடுங்கம்மா. எனக்கு காஃபி வேண்டாம். ஓ, அதான் சொல்லிட்டாங்கல்ல. போ போ, எடுத்துட்டு போ. ராஜு, எவ்வளவு ஆச்சு? 10,000. ராஜு, சாரி. என்ன அரிசி இதெல்லாம்? எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு உனக்கு கல்யாணம் பண்ண தெரியுமா? இப்ப ஒவ்வொரு நாளும் நரகமா இருக்கு. ராஜு, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாத்தியா, இனியாக்கும் ஓவியாக்கும் எனக்கு கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. எப்படி அவமானப்படுத்துறான்னு பார்த்தல? எல்லாம் சரியாயிடும் ராஜு. எப்போ? எனக்கும் உனக்கும் 50 வயசு ஆனதுக்கு அப்புறமா? இந்த இளமையும் அழகும் போன பிறகு நாம சந்தோஷமா இருந்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கைனா நிம்மதி இருக்கணும். சாரி ராஜு. நீ எதுக்கு சாரி கேக்குற? எல்லாம் நான் செஞ்ச தப்பு. கல்யாணத்துக்கு அப்புறம் இனியா ஓவியா என்ன அப்பாவை ஏத்துக்குவாங்க நான் தப்பு கணக்கு போட்டேன். இன்னும் அவங்க மனசுல அவனை தான் அப்பாவா நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன இப்படி சொல்லிட்ட? இவங்க மேல அவனுக்கு பாசம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் சும்மா பேசி பேசி இவங்க 2 பேரையும் மயக்கி வச்சிருக்கான். அதையும் உன்னால முடியல. பார்த்தல, யாரோ ஒருத்துக்காக இவ வக்காலத்து வாங்குறா. ஒண்ணுமே செய்யாத அப்பன்னு தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கா. ஆனா உன்னையும் என்னையும் ஒவ்வொரு தடவையும் அவமானப்படுத்துறா. ராஜு, எல்லாமே சரியாயிடும். ப்ளீஸ் விடுங்க. இல்ல, நாம 2 பேரும் அந்த புடவைக்காரியை அவமானப்படுத்தணும் இல்லையா? அத மனசுல வச்சுட்டு தான் அவ இப்படி பேசுறா. ஐயோ, சச்சா, அப்படிலாம் இல்ல. அப்படிதான். நீ இனியா உட்கார சொன்னல, ஆனா அவ நின்னுகிட்டே இருந்தா. அத கவனிச்சியா? அவ நம்ம 2 பேரையும் வில்லி வில்லனா தான் பாக்குறா. இங்க பாரு, நீ எவ்வளவுதான் பாசத்தை குட்டி கவனிச்சாலும் இவ திருந்தவே மாட்டா.
சரி, இப்ப நான் என்னதான் பண்ணணும் சொல்லுங்க. நான் ஒன்னு சொல்லவா? அடிக்க கை ஓங்குறானா? உன்னை அடிக்கிற வரைக்கும் உங்க அம்மா பாத்துட்டு என்ன சும்மா இருந்தா ஒண்ணு சொல்லலையா? கொஞ்சம் இறங்கி போனதும் அவனுக்கு பயம் விட்டு போச்சு, திமிரி ஏறி போச்சு. இன்னைக்கு அவனை என்ன பண்றேன்னு பாரு. அப்பா நில்லுப்பா, கோபப்பட மாட்டேன்னு என்கிட்ட சொன்னல. அவன் இப்படி பண்ணிட்டான்னு நான் தெரியாம சொல்லிட்டேன். சாரி, நான் போய் அவனை. பா வேண்டாம்ப்பா, ஓவியா பாவம்பா. நானாச்சு வாரத்துல ஒரு நாள் தான் போறேன், அவ அங்கேயே இருக்காப்பா. நீ சண்டை போட்டா அந்த ஆள் அந்த கோவத்தை ஓவியா கிட்ட காமிச்சா அவளை அடிச்சுட்டா என்னப்பா செய்வா அவ? வேண்டாம்ப்பா, ப்ளீஸ் போகாத. நீ யோசிக்கிற அளவுக்கு கூட நான் யோசிக்காம விட்டுட்டேனேம்மா. அப்பா எப்படியாச்சும் ஓவியாவ சீக்கிரம் நம்ம கூடயே கூட்டிட்டு வந்துடணும்பா. அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணு. எனக்கு அவளை நினைச்சா பாவமா இருக்கு. பண்றம்மா, சீக்கிரமே ஓவியா நம்ம கூட வந்துடுவா. நீ ஒன்னும் கவலைப்படாத, அவகிட்ட அடிக்கடி பேசு. சரிப்பா.